ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது தயிர் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது லேசாக பொரிய விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கணும். நம்ம நார்மலாகவே உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி சேர்த்து பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி லைட்டாக தடிமண்ணாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வதக்கும் போது அதே ஷேப்பில் இருக்கும், உடையாமல் வரும். உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமாவே நீங்கள் தண்ணியில் 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து வதக்கும் போது உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வரும். அதனால இந்த சமயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணி வரும், அதுலேயே இது ஈஸியாக வெந்துடும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்திருக்கு. இடையிடையே இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்கும். அடுத்ததான் இது கூட 5-6 பூண்டு பற்களை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு இடிச்சிட்டு சேர்க்கும்போது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா மிளகாய் தூளும் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே உருளைக்கிழங்கெல்லாம் முழுமையாக வேகிற அளவுக்கு இதை நம்ம வேக விடணும். இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வேக விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஓப்பன் பாட்லேயே வேக வைக்கலாம். கடைசியாக உருளைக்கிழங்கெல்லாம் முழுமையாக வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகுத்தூள் எல்லா உருளைக்கிழங்குலையும் கோட்டாற அளவுக்கு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக சிம்பிளாக தயாராகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.